சார் படம் எப்படி இருந்தது? படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய பல அரசியல் உள்ள இருக்கு படத்துல. அரசியல் அப்படின்னாலே சாக்கடைன்னு சொல்லி நம்மளை ஒதுக்கி வச்சிருக்காங்க. அரசியல் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இந்த ஏஜ் பீப்புள் தான் தெரிஞ்சுக்கணும்னு கிடையாது, எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு வயலன்ஸ் தான் ஒரே காரணம், செக்ஷுவல் அபியூஸ்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த படத்துக்கு தியேட்டரில் வந்து குழந்தைங்களை அலோவ் பண்ணலன்னா கூட ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் போட்டு காட்டுங்க. ஏன்னா இதை வந்து பார்த்து கெட்டு போகிறதுக்கு ஒன்றும் இல்லை, கற்றுக்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்குது இந்த படத்தில். ஒரு வயலன்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா அந்த வயலன்ஸை பார்த்து அவன் கெட்டு போக மாட்டான், வயலன்ஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை அவன் தெரிஞ்சுப்பான். ஒரு வீரப்பன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருன்னா அவருக்கு மட்டும் தெரியும் அவர் யாருக்காக போராடினாரு, எவ்வளோ ஒரு வழி அவர் அனுபவிச்சிருப்பார் அப்படின்ட்டு. பார்க்குற நமக்குலாம் எப்படி சொல்லி நம்மளை ஏமாத்தினாங்கன்னா அவர் ஒரு போராளி, தேச துரோகி, தீவிரவாதி அப்படின்னு காமிச்சாங்க. நீங்கள் எடுத்துக்கிற பொங்கல், தீபாவளி லீவு, ஒரு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை கூட ஒருத்தன் போராட்டத்துக்கு அப்புறமா தான் நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோன்றது ரொம்ப தெளிவாக காமிச்சிருப்பாங்க. எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். உண்மையிலேயே சூப்பராக. ராஜா சார் மியூசிக் சூப்பராக இருந்துச்சு, மஞ்சு வாரியர் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. சூரியோட படம் இது கிடையாது, இது வெற்றிமாறன் படம். சூரி, ஜிவிஎம் இவங்க ரெண்டு பேரையும் பார்ட் 1 நம்ம பார்த்துட்டோம், கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிட்டோம். பார்ட் 2 வந்து மக்களுக்கான ஒரு கதை. இப்போ நடக்கக்கூடிய கரண்ட் பாலிடிக்ஸை வந்து சூப்பராக பேசியிருக்காங்க. நிறைய தலைவர்கள் தண்டவாளத்தை தலை வச்சதால தான் நிறைய விடுதலைகள் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றதெல்லாம் படத்தில் சொல்லியிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கு.